உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம வந்து மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று வந்து சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன் நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் வந்து பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கடின உழைப்புக்கு பேர் போன ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அற்புதமான யோக பலன்களை வாரி வழங்க போகுது. எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது உங்களுடைய ராசிநாதன், ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து இது நாள் வரைக்கும் 10ஆம் இடத்துல கிரக யுத்தத்தில் மாட்டிட்டு இருந்தார். சூரியன், ராகு, சனி, செவ்வாய், புதன், ஏனைய கிரகங்கள் கும்பத்தில் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் கும்பராசியில். அதோடு சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் இருந்தார். கிரகத்தில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, குரு பார்வையோடு தான் இருந்தார். எல்லாம் ஓகே தான், ஃபைன் தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் தனித்து செயல்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம என்னடா நம்ம ஒன்று செய்ய நினச்சா செய்ய முடியல, ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு யோக காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற சொல்லலாம். என்னைக்கு இருந்து அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து யோக காலம் ஆரம்பிக்குது. நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய காலம் ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய செயலுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நடக்க போகுது. எதனால அப்படின்னா, இந்த கிரக யுத்தத்திலேருந்து வெளிப்பட்டு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக குறிக்கக்கூடிய நம்ம சுக்கிர பகவான் எங்கே வரப்போகிறார் அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்துக்கு வர்றதே உங்களுக்கு லாபகரமான விஷயம். ஆனால் அந்த லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடம் தான், மீன ராசி தான் உங்கள் ராசிநாதனுக்கே வந்து உச்ச வீடு. ஸோ சுக்கிரன் உச்ச பலம் பெற இடம், ஒவ்வொரு கிரகங்களும் உச்ச பலம் பெறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, ஒரு ராசி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுக்கிரன் முழு பலம், உச்ச பலம் அடைகிற இடம் எங்கன்னா மீன ராசி தான். ஸோ அந்த மீன ராசிக்கு மார்ச் 3ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் வர்றாரு. உங்கள் ராசிநாதன் பலம் பெற்றா நீங்கள் பலம் பெற்றதா அர்த்தம். ஸோ உச்ச பலம்ன்ற நீங்கள் சாதாரணம் எடுத்துக்கிறாங்க. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் உச்ச பலத்தில் இருக்காரு அப்படின்னா அவங்கள மத்தியான சுகபோகமான ஆட்களை யாருமே நம்ம பார்க்க முடியாது. இத்தனைக்கும் அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் வந்து உங்கள் ரொம்ப எளிமையான ஒரு பொருளாதார பின்னணியிலேருந்து வந்திருந்தா கூட பிராண்டட் ஷர்ட்ஸு, பிராண்டட் ஷூ, இந்த மாதிரி எதுனாலும் பிராண்டட் அப்படின்னு போகிற மாதிரி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லக்ஸரியஸாக ஹையர் ரெண்டு கார் இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவாரு, சுக்கிரன் கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சுக்கிரன் இப்போ உங்களுக்கு யோக பலன் உங்கள் ராசினாலும் செய்ய போகிறார். கிட்டத்தட்ட அந்த மார்ச் மாதம் முழுது அவர் வந்து அங்கே மீனராசியில் தான் இருக்க போகிறாரு. தன்னோட உச்ச வீட்டில் தான் இருக்க போகிறாரு. யோக காலம் தான் உங்களுக்கு ராஜயோகம், சிறப்பான மன மகிழ்ச்சியோட உங்கள் வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கான ஒரு காலம், கொண்டாட்டங்கள் நிறைஞ்ச ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தை. மேலும் இதுக்கு கூடுதல் சிறப்பு கொடுக்கறதுக்கு இன்னொரு விஷயமும் நடக்க போகுது. உச்ச பலம் பெறதே ஒரு கூடுதல் சிறப்பு தான். இதுக்கு இன்னொரு ஆடட் வேல்யூ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியான இவர் நம்ம சனி பகவான், அவர் வந்து உங்கள் ராசிக்குள்ளே, அதாவது உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய மீன ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்ச் 6ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் மீனத்துக்குள்ளே போய் ஒரு 3 நாளில் இவருமே பின்னாடியே வந்துடுறாரு. செம்ம நட்பு. சுக்கிரனும் சனி பகவானும் பயங்கர நட்பு கிரகங்கள், ஃப்ரெண்ட்ஸு, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே கிரகத்திலேருந்து வெளிப்பட்டு லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்து உங்களுக்கு அமோகமான லாபங்களையும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களும் ஆதாயங்களையும் வாரி வழங்க போகிறாங்க. நண்பர்களால், பயணங்களாலலாம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய தொழில் சார்ந்த மாற்றங்களும் ஏற்படும். ஒரு இது வந்து வெளிநாட்டு ஸ்தானத்தில் தான் வந்து அவங்க போய் அமர்றாங்க இல்லையா, சுக்கிரனும் சனியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணங்கள் போகிறது, தொழில் சார்ந்த இடமாறுதல் ஆகிறது, இதெல்லாமே கூட உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. இல்லை அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டில் ஒரு நாட்டில் இருக்கிறீங்க, அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெலாம் வந்து இந்த மாதத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த மாதமே உங்களுக்கு ரிசல்ட்டுமே சாதகமாக வந்துடும்ன்றதை நம்ம சொல்ல முடியும். இதோட இன்னொரு சிறப்பு வந்து இந்த மாதத்தில் இருக்குங்க. அதாவது மார்ச் 17ஆம் தேதி
மார்ச் 3ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெறுறாரு. அதுக்கு அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனியும் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா அவர் தான் வர்றாரு. அவரும் லாபஸ்தானத்துல வந்து அமரப் போறாரு. இதெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ராஜயோகங்கள். ஸோ அது உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வியாழன் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய என்னதான் உங்களுடைய ராசிநாதனுக்கு பகைவனா இருந்தாலும் கூட, அ அவர் ஒரு சுப கிரகம் தான். அவருடைய நிலை இப்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரம், அதிசாரம்னு ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருந்த குரு பகவான், சரியான ஒரு பொசிஷனுக்கு வந்து வரப்போறாரு மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து. குரு நிலைத்தன்மை பெறுறது எங்கேருந்து பெறுறாருன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்துல இருந்து அவர் நிலைத்தன்மை அடையறாரு. அடைஞ்சு அங்க ஒரு 3 மாசம் இருப்பாரு. ஸோ அந்த குருவுடைய நிலைத்தன்மை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதார ரீதியாவும் சரி, குடும்பத்திலயும் சரி, நல்ல மகிழ்ச்சியும், முன்னேற்றங்களையும், நல்ல ஒரு இணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்ப குடுக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம அவருடைய பார்வை, குருவுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் பார்வை வந்து உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு கிடைக்கப் போகுது. 6ஆம் இடத்துக்கு கிடைக்குதுன்னா, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். இது நாள் வரைக்கும் வருமா? வராதா? நமக்கு எதிர்பார்த்த பணம் வருமா? வராதான்னு எதிர்பார்த்துட்டு யோசிச்சுட்டு கவலையில இருந்துட்டு இருந்திருக்கலாம். நிச்சயமா குரு அருளால உங்களுக்கான வருமானங்கள் வந்து சேரும். உங்களுடைய கடன்கள் கைக்கு வந்து சேரும். நீங்க வங்கி கடன்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடைக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் அடைஞ்சு, உங்களுடைய கடன் பிரச்சனைகள தீர்த்து, அ 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம். ஸோ அதனால வந்து உங்களுடைய இதுநாள் வரைக்கும் இருந்த போராட்டங்கள், சங்கடங்கள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்றத அந்த மார்ச் மாதம் மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கூடுதலா கோச்சார கிரகங்களா முக்கியமா சொல்லணும்னா, ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வகையில வந்து சுக்கிரன் நல்ல பலன் குடுக்குற இடத்துக்கு வந்துட்டாரு. உங்க ராசிநாதன் வந்துட்டாரு. ஆண்டு கிரகமா சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது எல்லாம் சிறப்பான நிலையில இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நல்ல யோக பலன்கள் உண்டு. கூடுதலா பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னதான் கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கு அப்படின்னாலும் கூட ராசி அடிப்படையில இந்த மாதம் நமக்கு யோக மாதம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. இருந்தாலும் பக்தின்றது ரொம்ப அவசியமானது. அது உங்கள இன்னொரு மேல்நிலைக்கு உயர்த்தும் அப்படின்றத நான் உறுதியா சொல்ல விரும்புறேன். ஸோ அந்த வகையில ரிஷப ராசிக்காரர்கள் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நாராயணர் வழிபாடு, அதாவது மலை ஸ்தலங்கள்ல, நீர் ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய நாராயணர் வழிபாடு வந்து அதாவது அருவியோட கூடிய இந்த நீரூற்றுகள், தீர்த்தம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி மலை ஸ்தலம் இப்போ மதுரையிலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கள்ளழகர் கோவிலு, இந்த மாரி நெறைய ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பெருமாள் கோயில் மலையில இருக்கும். அங்க ஒரு தீர்த்தம் இருக்கும். அங்க போய் குளிச்சுட்டு, சாமிய கும்பிட்டுட்டு, தீர்த்தம் ஆடிட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாத துவக்கத்திலே செய்யுங்க முடிஞ்சா, இன்னும் சிறப்பாவே இருக்குன்றத நான் உங்களுக்கு வலியுறுத்திக்கிறேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம் அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில தான் முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நாம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுப காரியங்கள இம்மீடியட்டா செய்ய முடியாம போறது. நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள், அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நெறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. ஆ இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுப கிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி,
இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு? இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன். ஆ மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நெறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.